வணக்கம் நண்பா. இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. இப்போ நம்ம 9 கிளப்புக்கெலாம் நம்ம போல்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நண்பா. ஆக்சுவலாக 15 சைஸ் போல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 15 சைஸ்லேயுமே இந்த ஃபுல் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லோடானாலுமே போல்ட் ஈஸியாக கட் ஆகிடும் நண்பா. லோடுக்கு தாங்கிறதில்ல ஃபுல் த்ரெட்டு. இந்த ஆஃப் த்ரெட்டு அது ஆஃப் மரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி டைப்பு. இது பார்த்திங்கன்னா நண்பா, எவ்வளோ லோடு கொடுத்தாலும் கட் ஆகாது. மேபி லைட்டாக பெண்ட் ஆகுமே தவிர இது கட் ஆகாது நண்பா. ஓரளவுக்கு இது லைஃப் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் நண்பா. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த போல்ட்டுக்கு நம்ம இந்த டைப்பு மோஸ்ட்லி 15 சைஸு நட்டு பார்த்திங்கன்னா, இதோடைய கனம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போய்டும் நண்பா. என்ன சொல்கிறது, கல் காடு ஓட்டுறோம் அல்லது ஏதாவது ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இது வந்து நிற்கிறதில்ல, அடிக்கடி லூஸ் ஆகிடும். ஏன்னா போல்ட்டே கட் ஆகிடும். இது லைஃப் வரதில்லை நண்பா. இந்த போல்ட்டு 15 சைஸ் இது ஆக்சுவலாக. இந்த நெட்டு லைஃபே வரதில்லை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த நெட்டு இது பார்த்திங்கன்னா, இதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், புரியுதுங்களா? இது லைஃப் வரதில்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான ஸ்பேனர் பார்த்திங்கன்னா 16 சைஸ் ஸ்பேனர் தான் நம்ம செட் ஆகும். 16 சைஸ் ஸ்பேனர் செட் ஆகும். ஆனால் நம்ம இப்போ நட்டு இதே சேம் இந்த போல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 15 சைஸ் இந்த போல்ட்டை யூஸ் பண்ணி இந்த நட்டை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நண்பா, ஒன்ஸ் இந்த ஒரு நட்டு யூஸ் பண்ணிட்டோமோ வச்சுக்கோங்களேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லூஸே ஆகாது. ஒன்ஸ் ஒரு மாதிரி டைட் வச்சுட்டா கன் மாதிரி நிற்கிது. ப்ளஸ் இது ஒரு செட்டு கொழுவை தாண்டி 2வது செட்டு கொழுவு வரைக்கும் இந்த ஒரு போல்ட் யூஸ் ஆகுது, நட்டு யூஸ் ஆகுது நண்பா. பார்த்திங்கன்னா, இப்போது புது கொழுவு மாட்டிகிட்டு இருக்கோம். இது போன செட்டில் யூஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண போல்ட் நட்டு நண்பா. இப்போ செகண்ட் டைப் நான் 2வது டைம் யூஸ் பண்ணுறோம். இன்னமும் இது லூஸ் அப்படியே என்ன டைட் வைக்கிறோமோ பக்காவாக டைட்டும் நிற்கும். ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு தெரியுமா நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா டைட் வச்சது ஃபுல் டைட் வச்சாச்சு. ஃபுல் டைட் வச்சுமே இந்த போல்ட்டோட போல்ட்டோட லாஸ்ட் எண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே நட்டுக்குள்ளேயே ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே கவர் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்து, எக்ஸாம்பிளுக்கு சின்ன நெட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த போல்ட்டை யூஸ் பண்ணால் இதிலேருந்து நட்டு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா நண்பா, மண்ணில் தேய் இந்த லாஸ்ட்டு இது போல்ட்டோடைய த்ரெட் அடிபட்டுரும். த்ரெட் அடிப்பட பாரு, எக்ஸாம்பிள் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக 3 லென்த் அதிகம், இந்த போல்ட்டோடைய லென்த் அதிகம், 3 இன்ச் போல்ட்டு. இந்த மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, நீட்டிகிட்டு தான் மண்ணில் பட்டால் என்ன ஆகும், இந்த த்ரெட் அடிப்படும். த்ரெட் அடிப்பட்டால் என்ன ஆகும்னா, திரும்ப நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா போல்ட்டு கழட்டும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லிப் ஆகிட்டு போல்ட்டு கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய போல்ட்டு யூஸ் பண்ணிட்டோமா, இதே பாதி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுது. ஸோ ரிமைனிங் கொஞ்சம் ஒரு மரம் தான் 2 மரம் தான் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுது இல்லைங்களா. மண்ணில் பட்டாலுமே நட்டு தான் தேயுமே தவிர இங்கே உள்ள மரம் அடிப்படாது நண்பா. நட்டுமே தேயறதில்ல, கன் மாதிரி நிற்கிது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நட்டும் நம்மளுக்கு லைஃப் வருது, போல்ட்டுமே லைஃப் வருது.